ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காவை எப்படி இயற்கை முறையில் பழுக்க வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்காக இப்போ நம்ம எடுத்துருக்கிறது நல்லா ஏர் ஃப்ளோ இருக்க மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரும், அதுக்கப்புறம் மாங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல், காய்ஞ்ச இலை எடுத்திருக்கோம், காய்ஞ்ச குச்சிகள் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கோங்க. இப்போ இதை எப்படி அடுக்கி வைக்கலான்னு பார்த்துடலாங்களா. இப்போ அந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி காஞ்சு போன குச்சியெல்லாம் என்கிட்ட இருந்தது, அதை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை யூஸ் பண்ணிக்கலாம். வக்கிப்புல் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இந்த மாதிரி நம்ம காஞ்சு போன குச்சி இலையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மாங்காவை வந்து லேயராக 1 by 1 அடுக்கி வச்சுக்கலாங்க. மேலே மேலே அப்படியே போடக்கூடாது, லேயராக அடுக்கி வச்சுட்டு, இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாக ஈவனாக அடுக்கியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் காஞ்ச இலைகளை போட்டுக்கலாம். இது நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த காஞ்ச இலை தான். இந்த மாதிரி காஞ்ச இலை உங்கள்கிட்ட இல்லை அந்த காஞ்ச ட்ரை குச்சி இல்லைன்னா நீங்கள் வெறும் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் நம்ம அடுக்கிக்கிறோம். ஒரு லேயர் மாங்காய் அடுக்கியாச்சு, அதுக்கு மேலே காஞ்ச இலை போட்டாச்சு, அதுக்கப்புறமா செகண்ட் லேயர் மாங்காவை அடுக்கியாச்சு. இவ்வளோ போதுங்க. உங்களுக்கு எவ்வளோ மாங்காய் இருந்தாலும் 2 லேயர் அடுக்குனா போதும். அதுக்கு மேலே அடுக்கணுன்னா கீழே இருக்க மாங்காய் வெயிட்டு தாங்காமல் என்ன ஆகும்னா பிளாக் டாட்ஸ், கருப்பாக தோலில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும். ஓவர் வெயிட்டு இருக்கக்கூடாது. இப்போது நான் கொஞ்சமாக நியூஸ் பேப்பரும் யூஸ் பண்ணுறேன். காஞ்ச இலை கம்மியாக இருக்கனால நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போன வருஷம் நான் மாங்காய் சீசன் அப்போது ஃபுல்லாக வெறும் நியூஸ் பேப்பர் வச்சு தான் பழுக்க வச்சோம். அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பர் சக்ஸஸில் வந்தது. இப்போ எல்லாமே அடுக்கியாச்சு. மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். கண்டிப்பாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கணுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற கண்டெய்னர் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 days கழித்து நம்ம பார்க்கலாம். 2 days வரைக்கும் நம்ம இதை தொடவே வேண்டாம். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தோலோட கலர் பார்த்திங்கன்னா மாறி இருக்குது, எல்லோயிஷாக வந்திருக்கு. வீடியோ விட நேரில் பார்க்கும்போது இன்னுமே நல்லா எல்லோ கலரில் இருந்துச்சுங்க. இப்போது பாருங்கள், ஒரு சில மாம்பழம் அழுகியும் கூட இருக்குது. இது பொரிக்கும்போது கீழே விழுந்துருக்கலாம். அந்த மாதிரி பழங்களும் இந்த மாதிரி அழுகிரும். மாம்பழம் பறிக்கிறதுலேருந்தே இருக்குங்க. நம்ம சுவையான மாம்பழம் சாப்பிட்ணுன்னா அதை அடிப்படாமல் அழகாக பறிக்கணுங்க, அதுவும் முக்கியம். இப்போ இதை அமுக்கி பார்க்கும்போது நல்லா உள்ளே போகுது இல்லைங்களா. கொஞ்சம் மாம்பழம் பழுத்திருக்கு, அதை மட்டும் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாம்பழத்தோட வெரைட்டி என்னன்னு தெரிலங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப குட்டியாக தான் காய்க்கும். இது அதோட சைஸே பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். கலர் உள்ள வெளியே பார்க்கும்போது பச்சையாக தான் இருக்குது, ஆனால் உள்ளே கட் பண்ணி பார்க்கும்போது அதனோட கலர் பார்த்திங்கன்னு வைங்களேன், சூப்பர் கலருங்க. அந்த வாசம் இருக்குது பார்த்திங்களா, மனமே வீட்டுக்குள்ளே அப்படியே மாம்பழ மனம் வீசும் பாருங்களேன். போக வர நம்மளுக்கு டெம்டிங்காகவே இருக்கும். நம்ம இந்த மாம்பழத்தை பார்த்து அப்படியே எடுத்து சாப்பிட்லானே இருக்கும், அந்த மாதிரி மனம் வீசுங்க. பாருங்கள் உள்ள கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் கிடச்சிதுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. அது வரைக்கும் டாட்டா பை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.